பாஸ், நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் ஐரோப்பாவில் 72 மணி நேரத்துக்கான உணவை சேமிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தங்காட்டி இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் மார்க்கெட் அங்கிருந்து ஹியூஜாக ரெக்கவரி ஆயிருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 23,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். போத் சைட்ஸ் அவங்க பையிங் வச்சிருக்கறனால மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் அந்த லெவலுக்கு மேலே தாண்டின உடனே ஒரு ஹியூஜான மொமெண்டம் கொடுத்துச்சு. அதே மாதிரி 23,500 சப்போர்ட் எடுத்தா 23,650 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஹையா 23,646 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு. வாங்க நாளைக்கு மார்க்கெட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 23,400 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் ஷார்ட் கொடுத்துறோம். இங்க நீங்க செக் பண்ணி பாருங்களேன். இது எஸ்டிஆர்ல 0 லைன் முன்னாடி என்ன கலர் லைன் இருக்கு? நம்ம கிரீன் கலர் லைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கால் ஆப்ஷன் பை பண்ணணும். எப்பவுமே இந்த மாதிரி எஸ்டிஆர் லைன்ல நீங்க பை எடுக்கிறப்போ எம்எஸ்வியை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எம்எஸ்வில என்ன சொல்லியிருந்தாங்க? ஒன் சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து இன்னொரு சைடு ஃபுல்லா ரெட் இருந்தது அப்படின்னா எந்த சைட்ல நம்ம கிரீன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகிறப்போ என்ட்ரி பண்ணணும். அப்ப நீங்க என்ட்ரி பண்ண ரேட் 111 என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா மேல வந்து 246 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு பொசிஷன் செக் பண்ணுறதுக்காக 23,600 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். அடுத்த வார கான்ட்ராக்ட் தேர்ட் ஏப்ரல் கான்ட்ராக்ட். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி எம்எஸ்வி செக் பண்ணி பார்க்குறோம். கால் செட் ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க. இதே மாதிரி புட் சைடில் 23,650 வரைக்கும் செல்லிங் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக 23,600 ஹியூஜா பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 23,500 புட் ஆப்ஷன்லையும் ஹியூஜா செல்லிங் இருக்கு. இப்போ நம்ம எம்எஸ்வி செக் பண்ணி பார்த்ததுல 23,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாகவும் 23,700 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்கு. மார்க்கெட் இந்த ரெண்டு லெவலுக்குள்ள தான் டிராவல் ஆகிற மாதிரி தெரியுது. 23,600 பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த சப்போர்ட் லெவலாக 23,500 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மட்டும்தான். நாளைக்கு காலை ஏதாவது நியூஸ் வந்து இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்ட் ட்ரேடர்ஸ் எம்எஸ்வி ஃபுல் கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.